பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் படிங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இப்போ வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு சூப்பர் போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். அது வந்து உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து சூப்பராக பூஸ்ட் பண்ணும். அதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். Know the exam pattern. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ பேஜ் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் எழுத போகணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் ஷீட்டுமே கிடைக்கும் கூகுளில் இல்லாட்டி யூடியூப்லலாம். அதெல்லாம் எடுத்து பாருங்கள். மற்றவங்களாம் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படிலாம் மார்க் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேஜ் எழுதுனா எவ்வளோ மார்க் வரும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுத போங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைமை மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய மேட்ரு. டைமை நல்லா மேனேஜ் பண்ண தெரியும்னா சூப்பர். அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, 2 மார்க்ஸுக்கு இவ்வளோ நேரம் தான், 5 மார்க்ஸுக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் வந்து டிஜிட்டல் வாட்ச் எடுத்துகிட்டு போகாதீங்க, அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டி அங்கேயே வந்து டைம் அடிப்பாங்க 1 ஹவருக்கு ஒரு வாட்டி. நீங்கள் வந்து ஆனால் வாட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக டைம் செட் பண்ணிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து முதல்ல எழுதிக்கோங்க. தெரியாத கொஸ்டினை லாஸ்ட்டில் ஸ்லோவாக ஓனாக எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. கெட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ரெடி. இது வந்து நீங்கள் 2 வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹால் டிக்கெட், அப்புறம் ஐடி கார்டு, ஸ்டேஷ்னரி திங்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், கால்குலேட்டர், இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எக்ஸாம் எழுதுகிற போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணியுமே எனக்கு வந்து நான் கால்குலேட்டர் வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு பார்த்தா கால்குலேட்டர் காணும். செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கு ஏன்னா கையிலெல்லாம் போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகும். கால்குலேட்டர் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ் மேக்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ நல்ல வேலை என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு இருந்துச்சு, அதை வாங்கி வச்சுன்னு கால்குலேட்டர் வாங்கிட்டேன். ஆனால் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் லாஸ்ட் நேரத்தில் காணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் மறந்துடாதீங்க. 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டென்ஷன்லேயே பாதி கொஸ்டின்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. ஃபாலோ எ ரிலாக்ஸிங் ரொட்டீன். எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நல்லா தூங்குங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட்டு சூப்பராக தூங்குங்க. அதுக்கப்புறம் ஈட் பேலன்ஸ்டு மீல். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு படித்ததை எல்லாத்தையும் லைட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக காமாக. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே போயிடுங்க. முன்னாடி போயிட்டு அங்கே உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது கேட்பாங்க, இது படிச்சியா அது படிச்சான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டுருங்க உட்காந்து. ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட். முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேட்காதீங்க. அவங்க கேட்பாங்க, இந்த கொஸ்டின் படிச்சு அந்த கொஸ்டின் படிச்சான்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பதில் சொல்லுவீங்க. திடீர்னு தெரியாத ஏதாவது கேட்டாங்கன்னா இது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி புக்கை வந்து போட்டு கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிக்கும்போது டென்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகும். டென்ஷன் அதிகமாகிட்டு எல்லாம் மறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் காமாக இருங்க. நெகட்டிவாக எதையுமே கேட்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து டீப் ப்ரீத் எடுத்துட்டுருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு போங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம படித்தது தான் வரப்போகுது, நம்ம அழகாக எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. போனஸ் டிப் என்னென்னா, பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:15க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 hours 15 minutes டைம் இருக்குது. என்னென்னா 10லேருந்து 10-15 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் சைன் போடுறது இந்த மேட்டர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் தந்துடுவாங்க. அப்போவுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம என்னெல்லாம் கொஸ்டின் வந்து நமக்கு தெரியும், நம்ம என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா தான் ஆன்சர் ஷீட் தரும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு எழுதிடலாம். டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. தெரியாதது வந்து ஓனாக லாஸ்ட்டாக எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸ்டே காம் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ முடிச்சுட்டு வேறு வீடியோ பார்க்காம ஒழுங்காக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஷார்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபோனை வச்சுட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.